கைஸ், இந்த வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்லேருந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் ஃபன்னியாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ஒரு பார்ட்டி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய கெஸ்ட் வருவாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ரெகுலர் கெஸ்ட் வராங்க. ஸோ ரெகுலர் கெஸ்ட் வந்துட்டு ரொம்ப நைஸாக பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப காமாக ஈட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கா, இதில் எல்லாமே வந்துட்டு நம்ம ரெகுலர் கெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், லைக் ரெகுலர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அங்கே எல்லாமே எனக்கு ஃபைனைட் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேவா. சில வியர்டு கெஸ்ட் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ், எனக்கு இது இன்ஃபைனைட் லெவலில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா. ஸோ அவங்களாம் தான் வியர்டு கெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 கெஸ்ட் வராங்க. சிம்பிள் போல் ஆஃப் ஆர்டர் n, எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் போல் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு இந்த இருக்கிற ஸ்நாக்ஸை விட டபுள் டைம்ஸ் அந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க. போல் ஆஃப் ஆர்டர் n வந்துட்டு திடீர்னு n டைம்ஸ் வேணும், 100 டைம்ஸ் வேணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.